ஹாய் ஆல். நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை ஈவினிங் மேலே ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனாக இருக்கீங்களா? ஆனால் உங்கள் கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கீங்களா? இதை பண்ணுறதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்கள் வீட்டிலேருந்தே படிக்கலாம். அது உங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமில். ஸோ இன்னும் வெயிட் பண்ணாமல் ஜாயின் என்ட்ரி ஆப் நவ். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு என்ட்ரி எலிவேட் தமிழ் சேனல். உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்களா? கண்டிப்பா என்ட்ரி எலிவேட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீக் நம்ம கிட் அண்ட் GitHub பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போன எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்ல வந்து எப்படி வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்றது, தென் அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபைல்ஸ் வந்து மேக் பண்றது அப்படிங்கிற கிட் பேஷ் கமாண்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் இருக்கும். ஸோ அதோட கண்டினியூவேஷன் வீடியோ தான் இது. நீங்க ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா? இன்டர்ன்ஷிப்போட ப்ராக்டிக்கல் ஓரியன்டா சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்டர்வியூ செஷன்ஸ்ல நீங்க ஈஸியா வந்து கிளியர் அவுட் பண்ண முடியும். ஸோ நீங்க ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அதுல உங்களை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ட்ரி டீம் கிட்ட இருந்து கால் பேக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம போன எபிசோட்ல கிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெபாசிட்டரிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுல இருக்க கமெண்ட்ஸை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வெர்ஷன் செக் பண்றதுக்கு git --- வெர்ஷன் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணோம். அப்புறம் ஒரு டைரக்டரி வந்து git test அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த git test குள்ள வர்றதுக்கு cd git test அப்படிங்கிற சேஞ்ச் டைரக்டரி கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நான் கிட்ல வந்து index.html சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா index.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பக்கத்திலே சில லெட்டர்ஸ் எல்லாம் மென்ஷன் ஆயிருக்கு. ஏ, யூ இந்த மாதிரி வந்து லெட்டர்ஸ் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஏ அப்படின்னா இதுல வந்து ஒரு ஃபைல் அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஏ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ஆட் ஃபைல் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிட்ல வந்து சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல வந்து பர்மனண்டா ஸ்டோர் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூ அப்படின்னு ஒரு சிம்பல்ல style.css ஒன்னு அட்டாச் பண்ணிருக்கோம். ஸோ இந்த style.cssல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து h1க்கான கலர் மட்டும் ப்ளூ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த HTML ஒரு h1 டேக்ல ஹாப்பி ஈவினிங் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பார்ட் மட்டும் நமக்கு ப்ளூ கலர்ல தெரியும். ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்க கோடிங். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா யூ அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும். யூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்ட்ராக்டு ஃபைல்னு இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி வந்து பக்கத்துல போகும்போதே நமக்கு இந்த ஹேண்ட் சிம்பிள்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க அன்ட்ராக்டுன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்னு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்கிறது எக்ஸ்ப்ளோரர் ஃபைல். இங்க வந்து சோர்ஸ் கண்ட்ரோல் இருக்கும். இந்த சோர்ஸ் கண்ட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் தனியாவே வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. இதுல அன்ட்ராக்கா இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளஸ் சிம்பல் இருக்கு பாருங்க. இந்த பிளஸ் சிம்பல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க இந்த ஸ்டேஜ் சேஞ்சஸை ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏ அப்படின்னு மென்ஷன் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து index.html நீங்க என்ன ஃபைல்ஸ் வந்து நீங்க சேஞ்சஸ் பண்ணாலும் ஸோ இதுல போயிட்டு நீங்க வந்து index.html ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல நான் வந்து ஒரு கமாண்ட் வந்து நான் அட்டாச் பண்றேன். ஒரு பேராகிராஃப் கமாண்ட் ஒன்று அட்டாச் பண்றேன். ஸோ ஜஸ்ட் வந்து என்ட்ரி எலிவேட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைன் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஸோ இதுக்கு வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டு கமாண்டும் வந்து ட்ராக்ல இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க கமிட் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே வந்து சேவ் ஆயிடும். ஸோ இதுலயே வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் நான் மென்ஷன் பண்ணிட்டு இதை நான் டெலிட் பண்ணேன் அப்படின்னா அது ஒரு கலர்ல வந்து நமக்கு சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கலர்ஸ்ல வந்து நமக்கு டிஃபரன்ஷியேட் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே ட்ராக் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வந்து he is a boy அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் இந்த பேராகிராஃபை வந்து நான் டெலிட் கொடுக்குறேன். ஸோ டெலிட் கொடுக்கறதுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிட் கமெண்ட்ஸ்ல எப்படி வந்து நம்ம ஒரு அன்ட்ராக்டு ஃபைலை ஆடட் ஃபைலா வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கிறத இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டேஜஸ் கமெண்ட்ஸ் பத்தி இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா நான் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா index.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றோம்.
ஓகேங்களா. ஸோ index.js அப்படின்னு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ இது லோட் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். ஸோ அன்ட்ராக்டு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல நான் இந்த index.js வந்து நான் இந்த index.html கூட இன்க்ளூட் பண்ணணும். ஸோ நீங்க வந்து பாடி டேக் அடுத்தும் நீங்க அட்டாச் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இந்த இடத்துல லிங்க் டேகுக்கு பக்கத்துலயும் கொடுக்கலாம். ஸோ 2 இடத்துலயுமே நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுக்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுக்கு ஸ்கிரிப்ட் எஸ்ஆர்சி அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு நம்ம என்ன ஃபைல் மென்ஷன் பண்ணிருக்கோம் index.js. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இங்க லிங்க் பண்ணிட்டீங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கலர்ல தெரியும். நீங்க இங்க style.css அட்டாச் பண்ணிருக்கிறது கிரீன் கலர்ல தெரியுது. அதே மாதிரி வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் அட்டாச் பண்ணிருக்கிறதும் கிரீன் கலர்ல தெரியுது. பாடி செக்ஷன்ல நீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்றீங்களோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல மென்ஷன் ஆகுது. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்ட்ராக்டுன்னு இருக்கா. ஸோ இது எங்க சேவ் ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்டாக்டு சேஞ்சஸ்ல தான் சேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சோர்ஸ் கண்ட்ரோல் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேஞ்சஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிற காலம்ல இருந்து ஸ்டாக்டு சேஞ்சஸ்க்கு மாத்திட்டோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அன்ட்ராக்டுல இருந்து ஆடட்க்கு மாத்திரும். ஸோ அகைன் இந்த இடத்துல வந்து நீங்க ஸ்டேஜ் சேஞ்சஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த index.jsம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்டு சேஞ்சஸ்க்குள்ள மாறிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து ஆடட் ஃபைல்ஸா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட் டெஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்மளோட கிட்டோட நேமு. நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் அப்படிங்கிற பிரான்ச்ல இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு சிம்பிள்ஸ் இருக்கும், ஒரு கிளவுட் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ பப்ளிக் டு GitHub அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கேயும் வந்து பப்ளிக் பிரான்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்ல வந்து அட்டாச் பண்றதுக்கான கமாண்டும் வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பப்ளிஷ் டு GitHub அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து GitHubல பப்ளிஷ் பண்ண போறோம். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணோன்னே நான் வந்து என்னோட GitHubல ஃபர்ஸ்ட் சைன்இன் பண்ணணும். ஸோ அதுக்கான அலோ மெசேஜ் தான் இது கேக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்க அலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப என்னோட ப்ரௌசர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ என்னோட அக்கௌண்ட் வந்து இப்ப கிரியேட் ஆயிருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல வந்து பாத்தீங்கன்னா சைன்இன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் சைன்இன் இன்டு github.com அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட கமிட் பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பெர்மனண்டா GitHubக்குள்ள சேவ் ஆயிடும். ஸோ இதை நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம GitHubல வந்து சைன்இன் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு பாஸ்வேர்டு ஆக்சஸ் மாதிரி நமக்கு இந்த சிஸ்டம்ல தெரியும். ஸோ அதை ஜஸ்ட் நீங்க ஒரு ஓடிபி மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் அந்த நம்பரை மட்டும் அந்த கிட்ல வந்து மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா கனெக்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இதோட ரிசல்ட் தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பப்ளிஷ் டு GitHub பப்ளிக் ரெபாசிட்டரி ஆர் பிரைவேட் ரெபாசிட்டரின்னு 2 கேக்குது. இந்த மீனல் சேகர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரெபாசிட்டரியோட நேமு. ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் வந்து பப்ளிக் ரெபாசிட்டரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல அப்லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஃபைல்ஸை வந்து ஜஸ்ட் கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மாஸ்டர்ஸ் ஃபைல்ஸ்குள்ள போய் ஜாயின் ஆயிடும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட் வந்து ஆல்ரெடி மாஸ்டர் பிளஸ்ல தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம கிட் மட்டும் கொடுப்போம். ஸோ இது வந்து கேக்குது there are 2 unsaved files. நான் வந்து சேவ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து சேவ் ஆல் அண்ட் கமிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல்ஸ் வந்து சேவ் ஆயிடும். இன்னைக்கு நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இருந்து எப்படி வந்து GitHub அக்கௌண்ட்ல வந்து தனியா ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்றது, பிளஸ் அதுல எப்படி வந்து ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்றது, சில கிட் கமெண்ட்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி பார்த்தோம். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நீங்க கண்டிப்பா வந்து மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு எபிசோட்ல உங்களை வந்து நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.